இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இது வரைக்கும் நம்ம கத்திரிக்காயை வச்சு போர்த்தா செஞ்சுருக்கோம், புடலங்காய் கூட வச்சு போர்த்தா செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தக்காளியும் வேக வச்சு உருளைக்கிழங்கு வச்சு அஸ்ஸாமி ஸ்டைல் போர்த்தா ரெசிபி செய்யலாமா? இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நான் 3 தக்காளியை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியை இப்போ ஆயில் காஞ்சவுடனே இப்போ இந்த தக்காளி ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிடுங்க. தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நான் இது கூட ஒரு 10லிருந்து ஒரு 12 பூண்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த தக்காளி பூண்டெல்லாம் ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு இதை எல்லாத்தையும் அதே மாதிரி திருப்பி விட்டுருங்க. பூண்டு தக்காளி எல்லாத்தையும் திருப்பி விட்டு இன்னொரு சைடும் நல்லா டோஸ்ட் ஆகி வரட்டும். மறுபடியும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த வாட்டர் நல்லா டக்குன்னு வத்திரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இதில் இருக்க தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ தக்காளி மேலே இருக்க தோலெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த தக்காளியை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கிறோம். தென் இது கூடவே நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பூண்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையுமே ஒரு மேஷரில் வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியும் பூண்டும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு காரம் ஆட் பண்ணணும். அதுக்கு நான் 2 பச்சை மிளகாயை பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாயும் நம்ம இது கூடயே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தென் இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்திடுங்க. சேர்த்துனதுக்கப்புறமா ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த இஞ்சியும் இதோட சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லி இலையும் கொஞ்சமாக இதோட ஆட் பண்ணிடுங்க. இந்த போர்த்தாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகுத்தூள், தென் 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். நீங்கள் நல்லெண்ணெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் இது கூட ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையெல்லாம் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தக்காளி உடையிலேனா நல்லா மேஷ் பண்ணி நல்லா இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. தென் இது கூட நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை தோலை நீக்கிட்டு இதோட சேர்த்துட்டு அதையும் நல்லா மேஷ் பண்ணி கொடுத்துருங்க. மேஷ் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்தீங்கன்னா தக்காளியும் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு அருமையான போர்த்தா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த போர்த்தா பார்த்திங்கன்னா மெயினாக சப்பாத்திக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனுங்க. வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. இதை மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சப்பாத்தி சும்மா போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சூடான சாதத்தோட இந்த போர்த்தாவை நல்லா பிசைஞ்சு ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.